السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, மஆலிம் சுன்னா அன்னபவியா ஷேக் சாலிஹ் அஹ்மத் ஷாமி அவர்களுடைய நூலில் நாங்கள் சென்ற வாரம் படித்த பாபுகள் 14வது பாபிலிருந்து படித்தோம். 13 வரைக்கும் அதுக்கு முந்தின வாரம் பார்த்தோம். 14வது பாபில் இருந்து 32வது பாபு வரைக்கும் பார்த்தோம். 14வது என்னன்னு சொன்னால் அல் முபாஷரா வல் குப்லா லிசாயிம், அதாவது நோன்பாளி முத்தமிடுதலும் அனைத்தலும் என்ற தலைப்பு. அடுத்தது 15 பாபு அஸ்ஸாயிம் யுஸ்பிஹு ஜுனுபன், ஒரு நோன்பாளி ஜுனுபாலியாக சஹர் நேரத்தை அடைந்தால். 16 பாபு இதா ஜாமா ஃபி ரமதான் வஃப்தர் லிகைரி இல்லா, ரமதானில் உறவு கொண்டாலோ அல்லது காரணம் இல்லாமல் நோன்பை விட்டாலோ என்ற அந்த பாடம். 17 பாபுல் ஹிஜாம் அலி சாயிம், சாயிம் நோன்பாளி ஹிஜாமா செய்தல், கப்பிங் செய்தல் சம்பந்தமானது. 18 பாபு சௌமி சுபியான், சிறுவர்கள் நோன்பு வைத்தல். 19 பாபு கதா ரமதான், ரமதான் நோன்பை கதா செய்தல். 20 பாபு மன்மா தவ அலைஹி சௌம், நோன்பு இருக்கின்ற நிலையில் மரணித்தால். 21வது பாபு மன் அஃப்தர ஹதான், யாராவது தவறுதலாக நோன்பு திறந்து விட்டால். 22 பாபு ஜவாஸி சௌம் வல் ஃபித்ர் லில் முசாஃபிர், ஒரு பிரயாணி நோன்பை விடலாம் நோன்பு பிடிக்கலாம் என்று வரக்கூடிய பாடம். 23 பாபு நிய ஃபிஸ்ஸியாம், நோன்பில் நியத்து சம்பந்தமான பாடம். 24 பாபு சௌமி யோமி ஷக், சந்தேகத்துக்குரிய நாளில் நோன்பு வைத்தல். 25 பாபு இதா அஹ்தா அல் கௌமு அல் ஹிலால, பிறை விஷயத்தில் தவறுவிட்டால். 26 பாபு மா யுஃப்திரு அலைஹி சாயிம், நோன்பாளி எதை கொண்டு நோன்பு திறத்தல் என்ற தலைப்பு. 27 பாபு மா யகூலு அஸ்ஸாயிம் இன்தல் இஃப்தார், நோன்பு திறக்கிற நேரத்தில் நோன்பாளி சொல்ல வேண்டிய துஆ. 28 பாபு துஆ இஸ்ஸாயிம் லிமை யுஃப்திரு ஐந்தஹு, யாரிடத்தில் அவர் நோன்பு திறந்தால் அவர் சொல்ல வேண்டிய துஆ. 29 பாபு மா யுகாலு ஐந்த ருயத்தில் ஹிலால், அதாவது பிறையை காண்கின்ற நேரத்தில் ஓத வேண்டிய துஆ. 30 பாபு மன் ஃபத்தர சாயிமன், ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைத்தால் என்ற பாடம். 31 பாபு அல் இஃப்தார் லில் ஹாமில் வல் முர்தி, கர்ப்பிணி தாயும் பாலூட்டும் தாயும் நோன்பை விடுதல் சம்பந்தமான பாடம். 32 பாபு மாஜா அஃபி ஹுக்மில் கையில் சாயிம், நோன்பாளி வாந்தி எடுத்தல் என்ற அந்த தலைப்போடு சம்பந்தம். இது வரைக்கும் தான் நம்ம கடைசியாக பார்த்தோம். 1852வது ஹதீஸ், 1801 1852 ஹதீஸ் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துருக்கிறோம். இதில் ஒரு மொத்தமாக இந்த நோன்புடைய பகுதியை ஃபஸ்லுல் அவ்வல் ஒன்றும் ஃபஸ்லு சானி அப்படியும் பிரிச்சுக்கிறாரு. அதில் ஃபஸ்லு சானி, அதுபோல் ஃபஸ்லு சாலிஸ், ஃபஸ்லு ராபி, அதாவது மொத்தமாக நோன்புடைய பாடத்தை 4 ஃபஸ்ல்களாக என்ன செஞ்சுக்கிறாரு, பெரும் பகுதிகளாக பிரிச்சுக்கிறார். ஒரு ஃபஸ்ல் முடிஞ்சுது, அதாவது நோன்புடைய சிறப்பு, கடமை, நோன்புடைய சட்டங்கள் தொடர்பான சப்ஜெக்ட் இப்போ முடிஞ்சுது. நோன்பு விடுதல், நோன்பு வேண்டுமென்று விட்டால் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்று வரக்கூடிய செய்திகளை மொத்தமாக 51 ஹதீஸ் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். அடுத்த ஆல் ஃபஸ்லு சானி, 2வது பகுதி நோன்புடைய சப்ஜெக்டில் 1853வது ஹதீஸ்லேருந்து ஆரம்பிக்குது. அத்தராவி வலைலத்துல் கதிர், அத்தராவி வலைலத்துல் கதிர். அப்போ எங்களுக்கு அந்த பிரிப்புடைய நியாயம் விளங்குது. நோன்பு வைத்தல், நோன்பு திறத்தல், நோன்பாளி, நோன்புடைய சட்டங்கள், அது ஒரு பகுதி. ரமலானோட சம்பந்தப்பட்டதான் அத்தராவி வ லைலத்துல் கதிர், இரவு தொழுகையும் லைலத்துல் கதிர், அதாவது லைலத்துல் கதிர் சம்பந்தமான செய்திகளும். முதலாவது பாப், அதில் இப்போ 32 பாப் முடிஞ்சுது ஒரு ஃபசல்ல. அடுத்தது முதலாவது பாப் ஃபதுலு சலாத்தி தராவி, தராவி தொழுகையுடைய சிறப்பு. 1853வது இலக்கம். அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி, ரமலானிலே யார் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருக்கு முன் சென்ற பாவங்கள் எல்லாம் என்ன செய்தும் மன்னிக்கப்பட்டு விடும். நமக்கு தெரிஞ்ச செய்தி இது. புகாரில 2009வது இலக்கம். அடுத்து 1854வது செய்தி. அன் அபி சலமத இப்னு அப்துர் ரஹ்மான், அபு சலமா இப்னு அப்துர் ரஹ்மான் அறிவிக்கிறார். அன்னஹு சஅல ஆயிஷத ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் கேட்டதாக, கைஃப கான ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமதான், நம்ம தராவி சம்பந்தமாக அவளமே பேசுகிற செய்தி. ரமலானில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை எப்படி இருந்தது? ஃபகாலத் மா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸீது ஃபீ ரமதான் வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரகா, ரமலானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11க்கு மேல் அதிகரித்தது இல்லை. ஃபலா யுசல்லி அர்பான், ஃபஸ்ட்டுக்கு 4 ரக்கா தொழுவாங்க. ஃபலா தசல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அதனுடைய அழகை பற்றியோ அதனுடைய நீட்டத்தை பற்றியோ கேட்க வேண்டாம், அவ்வளோ அழகாக நீளமாக இருக்கும். சும்மா யுசல்லி அர்பான், பின்னர் 4 தொழுவார். ஃபலா தசல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அதனுடைய அழகை பற்றியோ நீட்டத்தை பற்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கேட்க வேண்டாம். சும்மா யுசல்லி சலாசன், பின்னர் 3 ரக்காத் என்ன செய்வார்கள், தொழுவார்கள். இதான் என்னது 11 ரக்காத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது. காலத் ஆயிஷா, ஆயிஷாராங்க சொல்கிறாங்க, ஃபகுல்து யா ரசூல், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டேன், அத்தனாமு கப்ல அன் தூத்திர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வித்ரு தொழும் தூங்குறாங்க.
அப்போ நீங்கள் வித்திரு தொழுவதற்கு முன்னால் தூங்குகிறீர்களா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டேன். இது வந்து ரெண்டு சம்பவம். ஒரு செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 20 மொத்தம் 11 சொல்லிட்டு இன்னொரு சம்பவத்தை ஆயிஷாலாம் என்ன செய்கிறாங்க, அந்த ஆயிஷா இன்னொரு சம்பவத்தை அந்த அந்த அபூ ஸலமத் இப்னு அப்துர் ரஹ்மான் அறிவிக்கிறார். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவுல தொழுவிட்டு வித்திரு தொழாமல் என்ன செய்கிறாங்க, அதாவது ஒற்றைப்படையாக முடிக்காமல் என்ன செய்கிறாங்க, தூங்குறாங்க. அப்போ கேட்குறாங்க தனாமு கப்ல அன் தூத்திர், நீங்கள் வித்திரு தொலை முன் தூங்குறீங்களே, அதாவது 8 ரகாத் முடிச்சிட்டாங்க, 3 என்ன செய்யலை தொழலை, அதுக்கு முன்னால் தூங்குறீங்களே என்று கேட்டதற்கு ஃபகாலயா ஆயிஷா, ஆயிஷாவே இன்ன ஐனைய தனாமானி வலா யனாமு கல்பி, என் கண்கள் தூங்குகின்றன, உள்ளம் என்ன செய்யாது, தூங்காது. நான் இப்போ எலும்பி என்ன செஞ்சிருவேன், வித்திரு தொழுதுருவேன் என்ன கருத்துப்பட ரசூலுல்லாஹ் சொல்கிறார். அதனால் உதவ முடியாது, நான் வந்து என்ன இரட்டைப்படையாக இப்போ தொழுதிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன செஞ்சிருவேன், மற்றதும் தொழுதுருவேன், தூங்கினாலும் என் கண்கள் தான் தூங்கும், உள்ளம் என்ன செய்யாது, தூங்காது. இது புகாரில் 1147. நாங்கள் இந்த கிதாப் படிக்கிறது ஒரு நிபந்தனை என்ன சொன்னோம்னா ஹதீஸை தெரிஞ்சு கொள்ளல் மட்டும்தான். அதுக்குள்ள உள்ள விளக்கங்கள் அதனுடைய இஸ்திம்பாத்தாத்துக்கெல்லாம் நாங்கள் நிறைய படிச்சு மிக்கிறோம், திருப்பி அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரியும் இல்லை, ஏதாவது புதிய செய்திகள் வந்தாலே தவிர. 1855 இலக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் خرج ذات ليلة من جوف الليل, ஒரு இரவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வராங்க. ஃபஸல்லா ஃபில் மஸ்ஜித், பள்ளியில் வந்து தொழுகிறாங்க. ரமதான்ல ஒரு இரவுல பள்ளியில் வந்து தொழுகிறாங்க. ஃபஸல்லா ரிஜாலும் பிஸலாத்தி, ரசூலுல்லாஹ் தொழுகிறத பார்த்து அந்த இரவுல மக்களும் கொஞ்சம் பேர் வந்து முன்னுக்கு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் தொழுகிற மாதிரி தொழுதாங்க. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க, தொழுவிக்கல, ரசூலுல்லாஹ் ருக்கு போனால் இவங்க போகிறது, சுஜூது போனால் போகிறது, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணி என்ன செய்கிறாங்க, தொழுகிறாங்க. ஃபஸ்பஹன் நாசு ஃபதஹத்தஸு, நேற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்சாங்க, நாங்கள் தொழுதோம் அப்படின்னு மக்கள் காலையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஜ்தமா அக்ஸரு மின்ஹும் ஃபஸல்லு மாஹு, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் கூடிட்டாங்க, ரசூல் அவங்களோட தொழுதாங்க. ஃபஸ்பஹன் நாசு ஃபதஹத்தஸு, அதுக்கு அடுத்த நாள் காலையில் மக்கள் பேச ஆரம்பித்தாங்க. 2வது நாள் காலையில் ஃபகஸுர அஹ்லுல் மஸ்ஜித் மினல் லைலத்தி ஸாலிஸா, 3வது இரவில் பார்த்தீங்கன்னா பள்ளி வாசல் என்ன செஞ்சது, நிறைஞ்சிட்டு, மக்கள் நிறைய கூடிட்டாங்க. ஃபஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸல்லு பிஸலாத்தி, ரசூல் அங்கே வந்தாங்க, மக்களும் ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணி என்ன செய்தார்கள், தொழுதார்கள். ஃபலம்மா கானத்தில் லைலத்துர் ராபிஆ, 4வது இரவு அஜஸல் மஸ்ஜித் அன் அஹ்லிஹி, பள்ளி போதான் போயிட்டு, பள்ளி போதாமல் போய்விட்டது. ஹத்தா ஹரஜலி ஸலாத்தி சுப்ஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிக்கு என்ன செய்யலை, வர இரவுல தொழுறதுக்கு வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரஜலி ஸலாத்தி சுப்ஹ், ஃபஜ்ருக்கு என்ன செய்கிறாங்க, வராங்க. ஃபலம்மா கதல் ஃபஜ்ர அக்பல அலன்னாஸ், அந்த க்ரௌட் வந்து அப்படியே இருந்திருக்கும்னு நினைக்கிற ரசூலுல்லாஹோட வார்த்தையை பார்த்தா, ரசூலுல்லாஹ் ஃபஜ்ரை தொழுது முடிச்ச உடனே மக்களை பார்க்குறாங்க. ஃபதஷஹத, ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அல்லா இல்லாஹ் சொல்லி இன்னல் ஹம்துலில்லாஹ் சொல்லி சும்மா கால், பின்னர் சொன்னார்கள் அம்மா பாத் ஃபஇன்னஹு லம் யக்ஃப அலைய மக்கானுக்கும், நீங்கள் நேற்று இரவு இருந்தது எனக்கு தெரியாமல் இல்லை, அப்படியே அந்த மக்கள் அங்கே இருந்திக்கிறாங்கன்னு அர்த்தம். நேற்று இரவு நீங்கள் இருந்தது எனக்கு தெரியாமல் இல்லை. லாக்கின்னி ஹஷீத்து அன் துஃப்ரத அலைக்கும் ஃபதஅஜிஸு அன்ஹா, ஃபர்லாஹிருமோன்னு நான் என்ன செஞ்சேன், உங்களுக்கு பயந்தேன், புறம் உங்களுக்கு நிறைவேற்ற முடியாமல் போயிருமோன்னு என்ன செஞ்சேன். இப்போ ஆர்வத்தில் இப்போ தொழுவுறீங்க, கடமையாகிரும், புறம் ஆர்வம் குறைஞ்சி தொலையலாமல் போய் கடமை விட்ட குற்றம் உங்களுக்கு என்ன செஞ்சிடும், வந்துருமோன்று தான் நான் என்ன செஞ்சேன், பயந்தேன்ன்றாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு இந்த செய்தியில் இன்னொரு அறிவிப்பில் வருது புகாரில், இந்த செய்தி புகாரில் 924, புகாரில் 1129 இலக்கத்தில் வருது. வதாலிக்க ஃபி ரமலான், இது நடந்தது ரமலான்ல, இது நடந்தது வந்து ரமலானில் அப்படின்னு என்ன செய்தி இன்னொரு அறிவிப்பில் வருது. அப்போ இது ஏற்கனவே இரவு கடமையாக இருந்துச்சு, தொழுகை இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் கடமையாக இருந்துச்சு, சூரத்துல் முஸம்மில் இறங்கும் வரைக்கும் கடமையாக இருந்துச்சு, முஸம்மிலுடைய கடைசி பகுதி இறங்கும் வரைக்கும். பிறகு கடமையெல்லாம் போயிட்டு மறுபடியும் கடமையாக இருக்கும்போது தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பயந்தார்கள் அப்படின்னு வழங்கு. இப்போ ரசூலுல்லாஹ் மௌத்தாகிட்டாங்க, எனவே இரவுல ஜுமாத் தொழுவது ஒரு பிரச்சனை இல்லை, அந்த கடமையாகிற பயமும் என்னது இல்லை. ரைட். அடுத்த செய்தி 1856 புகாரில 2010வது இலக்கம் இது. அன் அப்துர் ரஹ்மான் இப்னு அப்துல் காரி அறிவிக்கிறார், கால ஹரஜ்து மா உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு லைலத்தன் ஃபீ ரமலானில் மஸ்ஜித். இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அப்துல் காரி என்றவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நான் சென்றேன், ஒரு ரமலானுடைய இரவிலே பள்ளிக்கு போனேன், ரமலான் இரவில் பள்ளிக்கு போனேன். ஃபஇதன் நாசு அவ்ஸாஉன் முத்தஃபர்ரிகூன், மக்களை பார்த்தோம்னா கூட்டமாக என்ன செஞ்சாங்க, பள்ளியில் தொழுது கொண்டிருந்தார்கள். யுஸல்லி ரஜுலு நஃப்ஸி, ஒரு மனிதர் தனக்கு தானே குர்ஆனை ஓதி தொழுது கொண்டிருந்தார். வயுஸல்லி ரஜுலு ஃபயுஸல்லி பி ஸலாத்திஹி ரஹத், ஒரு சிலரை வச்சு என்ன செய்கிறாங்க, ஒரு 5-10 பேர் தொழுது கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் பார்க்குறாங்க, தனியை தொழுகிறாங்க, கொஞ்சம் பேர் கூட்டமாக தொழுறாங்க, எப்படியோ பள்ளிக்குள்ளே ஆங்காங்க ஜமாத் என்ன செய்யுது, நடக்குது. ஃபகால உமர் சொல்கிறார், இன்னி அரா லவு ஜமாத்து ஹாஉலா அலா காரிஇன் வாஹித் லகான அம்சல், அவங்க எல்லாரும் ஒரே ஜமாத்தா ஒரு காரி கீழ் அமைச்சா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சும்மா அசம, பின்னர் அவர் முடிவெடுக்கிறார் அப்படி. ஃபஜமாஹும் அலா உபை பின் கஅப், நல்ல காரியாக நல்ல ஒரு சஹாபியாக இருந்த உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இமாமா வச்சு பள்ளியில் ஜமாத்தை என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு ஆரம்பிக்கிறாங்க. சும்மா ஹரஜ்து மஅஹு லைலத்தன் உக்ரா, இன்னொரு நாள் நான் உமர் ரலியல்லாஹு அவங்களோட இது மாதிரி பள்ளிக்கு போனேன். இந்த ஏற்பாடு நடந்து பள்ளியில் யார் தொழுவிக்கிறது, உபை பின் கஅப் ஜமாத் நடக்குது.
ஒரு முறை என்ன செய்கிறாரு, உமர்லாம் மறுபடி போகிறாங்க, அவரோட இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் காரி என்றவர் போகிறார். வன்னாஸ் யுஸல்லூன பி ஸலாத்தி காரிஹிம், மக்கள் வந்து அந்த இமாமை பின்பற்றி உபை இப்னு கஅப் பின்பற்றி பள்ளியில் ஒரே ஜமாத்து நடக்குது. கால உமர் நிஅமல் பித்அத்து ஹாதிஹி, இது ஒரு நல்ல ஒரு பித்அத் அப்படின்றார். யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது நல்ல ஒரு பித்அத் அப்படின்றாங்க. இதைத்தான் என்னது நல்ல பித்அத் கெட்ட பித்அத்துங்கிறதுக்கு சொல்லுவாங்க. அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. நல்ல பித்அத் என்ற அரபில் என்ன சொன்னால் முன்மாதிரி இல்லாமல் ஏற்படுத்துறது. குல்மா குந்து என்னது, அதாவது மா குந்து பித்அம் மினர் ருசுல், நபியை நீங்கள் சொல்லுங்கள் நான் தூதர்களில் பித்அத்தானவர் அல்ல அப்படின்னு சொல்லுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலாவுக்கு நாம சொல்கிறோம் பதி உஸ்ஸமாவாத்தி வல் அர்த். பதி அப்படின்னா முன்னுதாரணங்கள் இல்லாமல் வானம் பூமியை படைத்தவன் பதி பித்அத். தூதர்களில் நான் பித்அத்தானவன் அல்ல, எனக்கு முன்னால் தூதர் வராமலாம் இல்லை, நிறைய பேர் தூதர் என்ன செஞ்சுக்கிறான் வந்திக்கிறான். இதுக்கு தான் பித்அத்ன்றது. இந்த ஃபார்மேட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன செய்யலை, நடக்கலை. ஆனால் மார்க்கத்தில் இரவு தொழுகையை ஜமாத்தாக வைக்கிறது கூடுமா கூடாதான்னு கேட்டால் கூடும். ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் 23 வருட காலத்தில் 3 நாள் செஞ்சதுனால அது ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு செயலாக என்ன செஞ்சுட்டு போயிட்டு. அப்போ நியாமத்துல் பித்அத்து ஹாதிஹின்னு உமர்லாம் நியாமல் பித்அத்து ஹாதிஹின்னு சொல்கிறதுக்கு காரணம், இது ஒரு முன்னுத அபூபக்கர் காலத்தை அப்படி இருக்கல வணங்கிட்டா, ரசூலாங்கட காலத்தில் இது பெருவாரியாக இருக்கலைன்ற காரணமாக அந்த வார்த்தையை சொன்னாங்களே தவிர, மற்றபடி மார்க்க ரீதியாக ரசூலாங்க ஹதீஸில் பித்அத்துன்னு சொன்னாங்களே அதுக்காக வேண்டிய என்ன இது சொல்ல வரவில்லை என்றதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். அடுத்து வல்லத்தி எனாமுன் அன்ஹா அஃப்தல் சொல்லிட்டு உமர்லாங்க சொல்கிறாங்க, இதை விட இந்த வழிமுறையை விட இவங்க எதை விட்டுட்டு தூங்குறாங்களோ அந்த நேரம் இதை விட சிறந்ததுன்றாங்க. அப்படின்னா என்ன, நேரத்தோட 11 மணி 12 மணிக்கான தொழுகையை முடிச்சுட்டு போய் தூங்க வாய்ப்பு இருக்குது. இப்போ உமர்லாவோட காலத்தில் எல்லா நேரமும் சுப வரைக்கும் என்ன செய்யலை, சஹர் வரைக்கும் தொழுவிக்கலை. இந்த செய்தியில் என்ன விளங்குது, வல்லத்தி எனாமூன அன்ஹா அஃப்தல் மினல்லத்தி யகூமூன், அதாவது இவங்க தூங்குறது நேரமிக்குதே அது இதை விட சிறந்தது. இப்போ இவங்க தொழுகிறதை விடேண்டா எல்லா நேரமும் அவங்க சஹர் வரைக்கும் என்ன செய்யலை தொழலை என்று விளங்குது. ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு முடிச்சுட்டு போய் தூங்கியெல்லாம் வைக்கிறாங்க. அந்த தூங்குற டைம் தொழுகிறதுக்கு என்னது சிறந்தது இதை விட அப்படி என்று சொல்லி, அப்போ நான் ஃபர்ஸ்ட் தனியை தொழுறதை விட ஜமாத்தா தொழுறது சிறந்தது, ஜமாத்தா தொழுறதை விட பிந்தி தொழுகிறது என்னது சிறந்தது அப்படி என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. வகான நாஸு யகூமூன அவ்வலஹு, ஆனால் மக்கள் தொழுது வந்தது ஆரம்பத்தில் தான் என்ன செஞ்சாங்க தொழுது வந்தார்கள், கடைசியில் தொழுகிற சிறந்ததுன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள் சொன்னார்கள். இது புகாரில 2810வது இலக்கம். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு போனவர் யாரு, அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் காரி. 2 முறையும் அவர் போனார், 2 முறையும் அவர் போனார். ரைட். அடுத்தது 2வது பாப், தராவி தொழுகை சம்பந்தமான 2வது பாப். ஃபதுலு லைலத்துல் கத்ர் வல் ஹஸ் அலா தலபிஹா, லைலத்துல் கத்ருடைய சிறப்பும் அதை அடைந்து கொள்வதற்கு சம்பந்தமாக வரக்கூடிய சிறப்புகளும். 1857வது இலக்கம். அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால மன் சாம ரமதான ஈமான் வஹ்திசாபன் குஃபிர் லஹு மா தக்கத்தம் மின் தம்பிஹி. ஏற்கனவே நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது, யார் ரமதானிலே நன்மை எதிர்பார்த்தும் ஈமானோடு நோன்பு வைக்கிறார் அவருக்கு முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். பிறகு இதில் நம்ம பார்த்த ஆரம்ப ஹதீஸ், ஒமன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர் லஹு மா தக்கத்தம் மின் தம்பி. லைலத்துல் கத்ர் இரவிலே யார் நின்று வணங்குகிறாரோ, நன்மையோடும் நன்மை எதிர்பார்த்தும் ஈமானோட நிலையில் நின்று வணங்குகிறார் அவருக்கு முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். 3 செய்தி வருது. ஒன்று, ரமலானில் யார் நோன்பு வைக்கிறாரோ ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அவருக்கு முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். ரமலானில் யார் நின்று வணங்குகிறாரோ ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அவர்களுக்கு முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். யார் லைலத்துல் கத்ரில் நின்று வணங்குகிறாரோ அவருக்கு முன் சென்ற பாவங்கள் என்ன செய்யும் மன்னிக்கப்படும் என்று 3 விதமான ஹதீஸ் என்ன செய்து வருது. இது புகாரில 2014வது இலக்கம். 1858 அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான், ரமலானிலே இறுதிப்பத்திலே ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள். இது புகாரில் 2017வது இலக்கம். 1859வது இலக்கம். அன் ஜர் இப்னு ஹுபைஷ் கால சஅல்து உபை இப்னு கஅப், அதாவது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே நான் கேட்டேன் என்று இப்னு ஹுபைஷ் சொல்றாரு. ஃபகுல்து இன் அஹாக இப்னு மஸ்ஊத் யகூலு, அதாவது உங்களுடைய சகோதரர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத், உபை இப்னு கஅபும் குர்ஆன் விஷயத்தில் மிகவும் சிறந்தவர், முன்மாதிரியானவர். அப்துல்லா இப்னு மஸ்ஊதும் குர்ஆன் விஷயத்தில் முன்மாதிரியானவர். சொல்றாரு, உங்களுடைய சகோதரர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் வந்து சொல்றாரு, மை யகுமில் ஹவுல யுஸிப் லைலத்துல் கத்ர், யாரு வருடம் ஃபுல்லா நின்று வணங்குகிறாரோ அவருக்கு லைலத்துல் கத்ருடைய சிறப்பு என்ன செய்யும் கிடைக்கும் என்று சொல்றாரு. வருடம் ஃபுல்லா, அதாவது ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் கடைசி இரவுல ஒற்றைப்படை இரவுல. இவர் சொல்றாரு, யாரு வருடம் ஃபுல்லா நின்று வணங்குகிறார் அவருக்கு லைலத்துல் கத்ர் கிடைக்கும்னு சகோதரர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறார். இப்னு ஹுபைஷ் என்ன செய்றாரு, யார்கிட்ட கேட்கிறாங்க, உபை இப்னு கஅப்ட்ட. ஃபகால ரஹ்மஹுல்லாஹ், அப்ப யாரு உபை இப்னு கஅப் பதில் சொல்றாரு, அராத அல்லா யத்தகிலன் நாஸ், மக்கள் இந்த லைலத்துல் கத்ர் இரவு நின்று வணங்கினா
அவருக்கு காலம் ஃபுல்லாக வணங்கி நன்மை கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை மூலம் மற்ற நாட்களில் தொழாமல் இருந்து விடுவார்களோன்ற பயத்தில் தான் அவர் என்ன செய்கிறாரு, இரவு ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்யுங்க தொழணுன்றதுக்காக வேண்டி வருஷம் ஃபுல்லாக தொழுறதை பற்றி அவர் அப்படியே என்ன செஞ்சிருப்பார், சொல்லியிருப்பார். சொல்லிட்டு சொல்கிறார், ஆமாம் இன்னும் கத் அலிம், ஆனால் அவருக்கு தெரியும் அன்னஹாஃபி ரமதான், லைலத்துல் கத்ர் எப்போ ரமதான்ல என்றது, வன்னஹாஃபில் அஷ்ரில் அவாஹிர் அது இறுதி 10ல் என்றது, வன்னஹா லைலத்து 27 அது 27வது இரவுல என்றதும் என்னது யாருக்கு தெரியும், அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கு தெரியும் என்று உபை இப்னு கஅப் சொல்றார். 27 இரவு லைலத்துல் கத்ர்னு சொல்றாங்க தானே, அவங்க இதை மெயின் ஆதாரமாக என்ன செய்வாங்க வைப்பாங்க. சும்ம ஹலஃப லா யஸ்தத்னி, பின்னர் அதாவது சத்தியம் பண்றாரு, இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை எதுவுமே சொல்லாம அல்லாவின் மீது ஆணையாக சொல்கிறேன், அன்னஹா லைலுத்து 27 அது 27வது இரவு தான், லைலத்துல் கத்ர் 27வது இரவு தான். ஃபகுல்து பி ஐயி ஷைஇன் தகூலு ذلك அபுல் முன்சிர், அபுல் முன்சிரே எப்படி நீங்க சொல்றீங்க அது 27வது இரவு தான் என்று சொல்றீங்க. கால பில் அலாமா, நான் அடையாளத்தை வச்சு, அவு பில் ஆயத்தில்லத்தி அக்பரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளத்தை வச்சு, அன்னஹா தத்லு யௌம இதில் லா ஷுஆ லஹா, அன்றைய தினம் கதிர்கள் இல்லாமல் அது என்ன செய்யும், சூரியன் உதிக்கும் அந்த நாள் தான் லைலத்துல் கத்ருடைய அடையாள நாள், அது 27ல் தான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னதாக வருது. இது முஸ்லீமில் 762வது இலக்கம். இப்போ இந்த செய்தி நாங்கள் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு தலைப்பில் ஸ்பீச் பேசிக்கோம், அதில் சம்பந்தமாக விளங்கப்படுத்திக்கிறோம். இதில் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு எங்கேயும் சொல்லலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர்னு சொன்னாங்கன்னு சொல்லலை, வணங்கிட்டா 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர்னு சொன்னாங்கன்னு சொல்லலை. அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கும் அது 27 இரவு தெரியும், எனக்கும் 27வது இரவு தெரியும் தான் அவர் சொல்றாரு. அப்படின்னா இதில் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், நபித்தோழர்களில் ஒரு சிலர் லைலத்துல் கத்ர் இரவு 27 என்று தான் என்ன செஞ்சாங்க நம்பி இருந்தாங்க. எனவே யாராவது லைலத்துல் கத்ர் 27 இரவுன்னு நம்பினா அது ஒரு பிதத்தான நம்பிக்கையாக என்ன செய்யாது, மாறாது. நபித்தோழர்கள்லேயே ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர் என்ன செய்யும் இருக்கும்னு நம்புறாங்கன்னா, 27வது இரவு லைலத்துல் கத்ர் யாராவது நம்பினாங்கன்னா அது மார்க்கத்துக்கு முரணானதாகவோ பிதத்தான உண்டாகவோ என்ன செய்யாது, மாறாது. ஆனால் லைலத்துல் கத்ர் இரவுல நாங்கள் பிதத்தான அமல்கள் என்று சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க செய்யற வேலை லைலத்துல் கத்ர் இரவுல அண்டைக்கு மட்டும் என்ன லைட் ஆஃப் பண்ணி போட்டு தௌபா செய்யறதும், அண்டைக்கு பார்த்து சாப்பாடு பிரியாணி கொடுக்கறதும், அண்டைக்கு லைட்டை ஜோடிக்கிறதும், விளங்கிட்டா அண்டைக்கு என்னது ஒவ்வொன்று செய்யறோம், அடுத்தது வாசலில் உட்காந்துட்டு களிமா சொல்ல அப்புறம் தான் உள்ளுக்கு அனுப்புறதும், விளங்கிட்டா இந்த மாதிரியான வேலைகள் நடக்கக்கூடிய மாதிரி நபித்தோழர்கள் என்ன செய்யலை. அவங்க எந்த இரவுலும் ஒற்றைப்படை இரவுல எந்த இரவுல டிஃபரண்ட் காட்டல, நம்பிக்கையில லைலத்துல் கத்ர் இரவு என்னது எப்படி நாம 21 இருக்குமோ 23 இருக்குமோ 25 இருக்குமோ 27 இருக்குமோ என்று நினைக்கிறோமோ, அதுல அவங்க என்ன சொன்னாங்க 22 அதிகமா என்ன செஞ்சாங்க நம்பினார்கள். அதுக்காக 21 தொழாம இருக்கவும் இல்லை, 22 23 தொழாம இருக்கவும் இல்லை, அதை புறக்கணிக்கவும் இல்லை. எனவே நம்பிக்கை வேறு, அந்த நடைமுறை வேறு. நடைமுறையில் இன்றைக்கு நடக்கிற நிறைய பித்அத்துக்கள், திடீர்னு லைட் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க, ஆஃப் பண்ணி போட்டு இருட்டு என்ன அது நல்ல வசனம் சொல்ல இருட்டு பை இல்லை இருட்டு அந்த இருட்டு தௌபான்னு சொல்லி என்னது வச்சு அதில் அன்றைக்கு ஃபுல்லாக மன்னிப்பு கேட்டு அழ வேண்டியவங்களாம் அழுது வணங்கிட்டா என்ற அழுகிறதுக்காக வேண்டி அதை லைட் ஆஃப் பண்ணிடுறது, அதுக்கப்புறம் சாப்பாடு வணங்கிட்டா. அப்போ சிலர் நம்ம நல்லா கேட்குறோம், இந்த தடவை 27 பெரிய பள்ளியில் சூப்பராக சாப்பாடு இருந்துச்சு, சரியா இந்த பள்ளியை விட அந்த பள்ளியில் குவாலிட்டி ஆயிடுச்சு, அநியாயமாக இதுக்கு போயிட்டோம் அப்படி என்றெல்லாம் பேசக்கூடிய லெவலில் என்ன செய்யுது, அந்த 27 உணவுக்கு பிரபல்யமான ஒரு நாளாக என்ன செய்யுது மாறி. இதெல்லாம் பிதத்தான நடைமுறைகள். ஆனால் ஒரு விஷயம் புரியுது, நபித்தோழர்கள் ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க 27வது இரவை லைலத்துல் கத்ர் இரவாக நம்பினார்கள் அப்படி என்று புரியுது. ஆனால் ஹதீத்ல ரசூலுல்லாஹ்வோட வார்த்தைகள் எல்லாம் என்ன வருதுன்னு சொன்னால், நான் மறக்கடிக்கப்பட்டுட்டேன், எந்த இரவு என்னது மறக்கடிக்கப்பட்டேன், நீங்கள் கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகள் என்ன செய்யுங்க அதை தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரைட். 3வது பாபு அத்வா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவிலே துஆ கேட்டல். 1860வது இலக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, قالت قلت يا رسول الله அல்லாஹ்வின் தூதரே, அரைத் இன் அலிம்து ஐய லைலத்தின் லைலத்துல் கத்ர், நான் லைலத்துல் கத்ர் இரவு எந்த இரவுன்னு நான் தெரிந்து கொண்டால், மா அகூலு ஃபிஹா அதிலே நான் என்ன சொல்லுவேன். கால கூலி அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃபு ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புகிறாய், என்னை மன்னித்தருள்வாயாக என்று சொல்லுங்க என்று சொல்லி திருமதியில் 3513 இலக்கத்தில் வருது. ஆனால் இந்த செய்தி கருத்து முரண்பாடு நிறைய இருக்குது, விளங்கிட்டா. இந்த செய்தியில் இப்னு புரைதா என்றவர் அறிவிக்கிறாரு. ஆனால் இந்த இப்னு புரைதா இந்த செய்தியை கேட்டது சம்பந்தமான விஷயத்தில் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு. எல்லாரிடத்திலும் இது சஹியான செய்தி அல்ல, எல்லாரிடத்திலும் சஹியான கருத்து நல்லது. அல்லாஹும் இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, யாரா நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்புகிற, என்னை மன்னிப்பாயாக. ஒருத்தரதை ஒரு துவாவாக நினைச்சு சொல்லிட்டு போனால் பிழை இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவில் இதை சொல்லி தந்தாங்கன்னு நம்புறதாக இருந்தால் அந்த ஹதீஸுடைய தரம் என்ன செய்யணும்,
நம்ம வலுவாக இருக்கணும். இது கருத்து முரண்பாடு உள்ள செய்தி, நம்ம லைஃப் செய்ய இங்கே சொல்ல விரும்பலை. ஆனால் இதில் கருத்து முரண்பாடு என்ன செய்யுது, இந்த ஹதீஸுடைய தரம் சம்பந்தமாக கருத்து முரண்பாடு இருக்கின்ற ஒரு செய்தி, வலுவான ஒரு கருத்து முரண்பாடு அதில் சும்மா ஒரு சிலர் அப்படின்றதில்ல, ஒரு வலுவான ஒரு கருத்து முரண்பாடு இதில் இருக்கின்றது என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். ஏன்னா ஆயிஷாலாம் கேட்குறாங்கன்னா, நான் லைலத்துல் கத்ர் எந்த இரவுல என்று அறிந்து கொண்டால், வழங்கிட்டா நான் அறிந்து கொண்டால் அந்த இரவுல நான் ஓதுறதுக்குன்னு என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் மறக்கடிக்கப்பட்டுட்டேன்றாங்க. வழங்கிட்டா அப்போ கடைசி இரவு ஃபுல்லாக லைலத்துல் கத்ர் என்று இருந்து ஒருத்தர் அல்லாஹ் மின்னக அஃபூன் துஹிப்புல் அஃபு ஃபஅஃபு அன்னி என்று ஓதுற மாதிரி கேள்வி இருந்தால் கூட ஓரளவு நியாயம். ஆனால் இஸ்னாத் ரீதியாக இதில் என்ன செய்யுது, ஒரு பிரச்சனை உண்டு, அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. திருமிதி 3513. அடுத்தது 4வது பாபு சலாத்துர் ரிஜாலி பின் நிசாஇ ஃபி தராவி, இரவுல அதாவது பெண்களுக்கு ஆண்கள் தொழுவித்தல், இரவு தராவிகளை பெண்களுக்கு ஆண்கள் தொழுவித்தல். 1861 அன் உர்வா அறிவிக்கிறார், அன்ன தக்வான அபா அம்ரின், தக்வான் அபு அம்ர் என்றவர் வகான அப்தன் லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அடிமையாக இருந்தாங்க. இந்த ஆண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கீழே அடிமையாக இருந்தார்கள். ஜௌஜின் நபி ஃபஅதகத்ஹு அன் துப்ரிம் மின்ஹா, அவங்கள தவணை முறைப்படி தன்னை விடுதலை செய்து கொள்றதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செஞ்சுட்டாங்க, எழுதிக்கினாங்க. அதாவது அவர் சம்பாதிச்சு கொடுத்து அவர் என்ன செய்யறது, தன்னை விடுதலை ஆக்கி கொள்றதுக்கு ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. கான யகூமு யக்ரஉ லஹா ஃபி ரமலானில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தொழுவிக்கக்கூடியவராக அவர் என்ன செஞ்சாங்க, இருந்தார். யாரு, இந்த தக்வான் என்றவர் இருந்தார், தக்வான் அபு அம்ர் என்று இருந்தார் என்று சொல்லி மோத்தா மாலிக்ல 256வது இலக்கத்தில் என்ன செய்தி வருது. அந்த காலத்தில் நபித்தோழர்கள்ட்ட அடிமையாக இருந்தவங்க நிறைய படித்தாங்க, நிறைய படித்து குர்ஆன் ஓதுறவங்களாக, மார்க்கம் படித்தவங்களாக என்ன அவங்க வளர்ந்தாங்க. இப்போ ஹசனுல் பஸ்ரி எல்லாம் அடிமையுடைய பிள்ளைகள், வணங்கிட்டா அவங்களாம் மிகப்பெரிய அறிஞர்களாக என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. நிறைய அறிஞர்கள் அவங்க இஸ்லாமிய சமுதாயம் அவங்கள அறிவை விட்டு என்ன செய்யலை, தூரமாக்கி வைக்கல, எல்லாரும் படிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை என்ன செஞ்சாங்க, கொடுத்தார்கள் என்ன செய்யறோம் பார்க்குறோம். இதனால இப்படி நடந்ததான செய்தி மோத்தா மாலிக்ல வருது, புகாரிலையும் வருது. ஆனால் இஸ்னாத் இல்லாமல் என்ன செய்யுது, பாபு இமாமத்தில் அப்து, அடிமை தொழுவிக்கலாமா அப்படின்ற ஒரு தலைப்பில் இது கொண்டு வருவார். ஆனால் இஸ்னாத் இல்லாமல் என்ன செய்கிறாரு, கொண்டு வராரு. இது மோத்தா மாலிக்ல 256வது இலக்கத்தில் என்ன செய்து வருகிறது. ரைட். அடுத்ததாக 1862வது இலக்கம் அன் உர்வா அறிவிக்கிறாரு, அன்ன உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. உர்வான்றவர் யாருன்னு தெரியும் தானே, அடிக்கடி உர்வா நம்ம அப்துல்லா இப்னு சுபைர் தம்பி தான் உர்வத் இப்னு சுபைர், வணங்கிட்டா. அப்படின்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிறைய செய்தி என்ன செஞ்சிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மகன். ஜமா அன்னாஸ அலா கியாமி ஷஹரி ரமதான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமதானுடைய மாசத்தில் மக்களை தொழுவிக்கிறதுக்காக ஜமாத்தா கூட்டினாங்க. அர்ரிஜால் அலா உபை இப்னு கஅப், ஆண்களை உபை இப்னு கஅபுடைய தலைமையிலும், வன்னிசா அலா சுலைமான் இப்னு அபி ஹஸ்மா, பெண்களை சுலைமான் இப்னு அபி ஹஸ்மா என்றவர் தொழுவிக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்னு வருது. இது பைஹக்கில 2வது பாகம் 493வது இலக்கம். 2வது பைஹக்கில 2வது பாகம் 493வது இலக்கம். அப்போ பெண்களுக்கு யாரு, சுலைமான் இப்னு அபி ஹஸ்மா, ஆண்களுக்கு உபை இப்னு கஅப். ஆனால் இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னன்னு சொன்னால் அவங்க 5 நேரத்துக்கும் பள்ளிக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துடைய வளமை என்னன்னு சொன்னால் 5 நேரம் பெண்கள் பள்ளிக்கு போகிற அனுமதி இருந்துச்சு, பள்ளிக்கு போகிற வளமை இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் என்ன செய்கிறாங்க, இரவு தொழுகை ஜமாத்துக்கு வராங்க. இப்போ இன்றைய காலத்தில் நம்ம அதை யோசிச்சுக்கணும். அதாவது இன்றைக்கு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான முறையில் ஒரு வீட்டில் எங்கேயோ யாராவது தொழுவிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சால் ஓகே, பள்ளிக்கு போகிறதுக்கு ஏற்பாடு செஞ்சாலும் ஓகே தான். ஆனால் 5 நேரமும் பள்ளிக்கு வராமல், 5 நேரத்துக்கு பள்ளிக்கு வர அனுமதியும் இல்லை ஊரில், விளங்கிட்டா, அனுமதியும் இல்லாமல் தராவிக்கு மட்டும் என்ன செய்யறது, பள்ளிக்கு வரலாம்னு சொல்கிறது நல்ல ஒரு நடைமுறை என்றல்ல. ஏண்டா கடமையான நேரத்தில் பள்ளிக்கு போகிறதுக்கு சுண்ணத்தான விஷயங்கள் வீட்டில் தொழுவது சிறந்தது, சுண்ணத்தான விஷயத்துக்கு பள்ளிக்கு வர்றது, பரலான விஷயத்துக்கு வீட்டில் தொழுகிறன்ற லெவல் இருந்து கண்டு இந்த செய்திகள் ஆதாரமாக என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. பொதுவான நடைமுறை பெண்கள் பள்ளிக்கு வரலாம் என்று இருக்கிற கட்டத்தில் இது நடந்ததுன்னா என்னது ஓகேன்றதை புரிஞ்சுக்கிறோம். ரைட். அடுத்தது 5வது பாப் அதது ரக்காத்தி தராவியுடைய தொழுகையுடைய எண்ணிக்கை. 1863 அன் யஸீத் இப்னு ரூமான் அறிவிக்கிறார், கால கான நாசு யகூமுன ஃபீ ஸமானி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஃபீ ரமதான் பி 23 ரக்கா. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மக்கள் 23 ரக்காத் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்கள் 23 ரக்காத் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். பைஹக்கில 2வது பாகம் 496, பைஹக்கில 2வது பாகம் 496. ஆனால் இந்த செய்தி லைஃபான செய்தி. காரணம், யஸீத் இப்னு ரூமான் உமர் ரலியல்லாஹு அவங்க காலத்துக்கு இடையில 100 வருஷம் டிஃபரெண்ட் கேப் இருக்கு, விளங்கிட்டா. அடுத்து உமர் ரலியல்லாஹு காலத்தில் மக்கள் 23 தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்றது ஒரு ஆதாரமும் அல்ல. உமர் ரலியல்லாஹு அவங்க செயல்பாடு ஆதாரமண்டே வச்சுக்கண்டா கூட ஆதாரம் இல்லை. காரணம் என்ன, அது உமர் ரலியல்லாஹு அவங்க பார்க்குற அளவுக்கு நடந்ததா, உமர் ரலியல்லாஹு அங்கீகரிச்சாங்களா, அதையும் ஏற்றுக்கண்ணாங்களான்னு எந்த செய்தியும் இல்லை.
உமர் ரலியல்லாஹு காலத்தில் 23 ரக்காத் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது ஒரு ஆதாரமாக எடுக்க இயலாது. அடுத்தது உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் 23 தொழுதார்கள் அப்படி என்ற நடைமுறை வந்து மாற்றமாக மோத்தா மாலிக்ல தெளிவாக என்ன 11 ரக்காத் உமர் ரலியல்லாஹு தொழுவிச்சாங்க என்னது தொழுவிக்கு ஏற்பாடு செய்தார்கள் என்ற அறிவிப்புகள்லாம் வருது. அப்போ ரசூலுல்லாஹ் 23 வருட காலத்தில் ரசூலுல்லாஹ் தொழுவிச்சது 11 ரக்காத் தான். அதுக்கு தான் பொருத்தமான செயல்பாடாக இந்த மோத்தா மாலிக்ல வரக்கூடிய அந்த செய்தி என்ன செய்தி இருக்குது, எது 11 ரக்காத் என்ற. இது நம்ம நிறைய சப்ஜெக்ட் பேச வேண்டியது. அடுத்தது 1864வது இலக்கம் அன் அபில் ஹசீப், அதாவது அபுல் ஹசீப் என்ற ஒரு அறிவிக்கிறார். கால கான யஉம்முனா சுவைத் இப்னு கஃப்ல ஃபீ ரமதான் ஃபயுஸல்லி 5 தர்வீஹாத்தின் 20 ரக்கா. அபுல் ஹசீப் அறிவிக்கிறார், சுவைத் இப்னு கஃப்லா என்றவர் எங்களுக்கு தொழுவிக்கக்கூடியவராக இருந்தார். ரமதானில் அவர் வந்து 5 தர்வீஹா தொழுவிப்பார், 5 தராவீஹ் தொழுவிப்பார். 5 தர்வீஹான்னு சொன்னால் அதாவது 4 நாளா 4 தர்வீஹா. தராவி என்ற பேர் வந்து என்ன தெரியுமா, இப்போ கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் வித்ர் தொழுகை, கியாமு ரமதா, கியாமுல் லைல், அதே போல் தஹஜ்ஜத் எல்லாம் உண்டுன்னு சொன்ன உடனே இமாம் புகாரியே தராவின்னு தனி தலைப்பு போட்டுக்கிறாரு, இவர் என்ன வந்து எல்லாத்தையும் உண்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொன்னா பேசுறவங்கள விமர்சிக்கிறது. ஆனால் அவங்க நோக்கம் தெரியாமல் பேசுகிறாங்க. தர்வீஹா என்ற சொல் வந்து என்னன்னா மிர்வாஹாண்ட ஃபேன் தெரியும் தானே, ராஹத் இஸ்திராஹா ஓய்வு எடுக்கிற இடம், அதுல தான் தர்வீஹா வந்து தராவி. தர்வீஹான்னு சொன்னால் ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கு போகிறோம் 4 ரக்காத்துக்கு போகிறோம் ஓய்வு எடுத்தா அதுக்கு பேர் என்ன தர்வீஹா. சரியா, ராகத்து கொடுக்குற ரவ்வஹ வணங்கிட்டா, ரவ்வஹண்டா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறேன்னு அர்த்தம். இந்த ரெஸ்ட் கொடுத்து தொழுவிக்கிற வளமை வேண்டு வரப்பே தான் தராவீஹ் என்ற பேர் என்ன செஞ்சது வந்துச்சு. ஒரு ஐடியா 2 போகாமல் சரி ஒரு 2 ரக்காத்து தொழுதுட்டு கொஞ்சம் ஒரு வேற பேச்சு அல்ல தண்ணியை குடிக்கிற பொட்டில் உடைக்கிற இந்த மாதிரி வேலை நடக்குமே விளங்கிட்டா, இதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்தா அதுக்கு பேர் என்ன ராகத்து கொடுக்குற. கொஞ்சம் பேர் வெளியே போயிட்டு வர்றது, அங்கே பார்க்குற இங்கே பார்க்குற, ஃபோன் பேசுகிற, வாட்ஸ்அப் பேசுகிற, இதெல்லாம் என்ன செய்யலாமா இல்லை 2வது, இதெல்லாம் ஒரு இடைவெளி தொழுகையில் இடைவெளி கொடுக்குற மாதிரி, தொழுகையில் வந்து இடைவெளி கொடுக்குறது மாதிரி இப்படி கொடுத்தா தர்வீஹா. அப்போ 2 ரக்காத்துக்கு இடையில தர்வீஹா கொடுத்தோம்னா 10 தர்வீஹா என்ன செய்யும் வரும், 4 ரக்காத்துக்கு இடையில கொடுத்தா 5 தர்வீஹா என்ன செய்யும் வரும். இதுக்கு பன்மை தான் தராவி விளங்கிட்டா, அதோட பன்மை தான் தராவி. ஒருத்தர் 8 ரக்காத்து தொழுதாருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு தர்வீஹ் தான் கொடுக்கலாம். 8 ரக்காத்து தொழுதாருன்னு சொன்னால் ஒரு தர்வீஹ், அதே 4 இடையில உண்டு. எனவே தர்வீஹா என்று சொல்லி எத்தனை தர்வீஹ் தொழுதிங்கன்னு சொன்னால் என்ன அது ராகத்து கொடுத்தன்னு அர்த்தம் இல்லை, தராவீஹுக்கு எண்ணிக்கை இல்லை. தராவீஹ்ன்றது அந்த 2 ரக்காத்துக்கு கொடுக்கக்கூடிய கேப் இடைவெளி. அதனால் வந்து அதது சலாத்தி தராவீஹ் என்று சொல்கிறதுக்கான காரணம் இந்த ராகத்து கொடுத்து தொழுகின்ற தொழுகை என்ற அர்த்தமே தவிர மற்றபடி வேறு அர்த்தமெல்லாம் இல்லை. அதனால் வருது ஃபயுஸல்லி 5 தர்வீஹாத்தின் 20 ரக்கா, 5 தர்வீஹாக்கள் அவர் தொழுவார் என்றால் என்ன 4 நாள் தான் என்ன செய்வாங்க தொழுவாங்கன்னு அர்த்தம். ரைட். அடுத்த அல் ஃபஸ்லு தாலிஸ் 3வது தரப்பு, முதலாவது ரமலான் தொடர்பான சட்டங்கள், 2வது தராவி தொடர்பான சட்டங்கள், 3வது அல் ஃபஸ்லு தாலிஸ் அல் இத்திகாஃப், இத்திகாஃப் தொடர்பான சட்டங்கள். ரைட். முதலாவது பாபு. இதில் மொத்த பாபு வந்து 5 தான், மொத்தமே தராவி சம்பந்தமாக 5 பாபு தான். ரைட். இதில் அல் இத்திகாஃபு ஃபில் அஷ்ரில் அவாஹிர், அதாவது இறுதி 10களில் இத்திகாஃப். 1865வது இலக்கம் அன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅதகிஃபு அல் அஷ்ரல் அவாஹிர மின் ரமதான், ரசூல் ஸல்லல்லாஹு ரமதானில் கடைசி 10ல் என்ன செய்வார்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். புகாரி 2025வது இலக்கம். 1866 அன் அனஸ் இப்னு மாலிக், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅதகிஃபு அல் அஷ்ரல் அவாஹிர மின் ரமதான், ரமதானில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி 10ல் இஅ்திகாஃப் இருப்பார்கள். ஃபலம் யஅதகிஃபு ஆமன், ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஒரு வருஷம் இஅ்திகாஃப் இருக்கல, தொடர்ந்து இருப்பாங்க, ஒரு வருஷம் இருக்கல. ஃபலம்மா கான ஃபில் ஆமில் முக்பில் அத்தகஃபி 20, அடுத்த வருடம் என்ன செஞ்சாங்கன்னா 20 நாள் இருந்தாங்க. போன வருடம் 10 இருக்காதனால அடுத்த வருடம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க 20 நாள் என்ன செய்யார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். அப்போ சென்ற வருடத்துடைய ரமதானுடைய இஅ்திகாஃப் என்ன செய்யலாம் அடுத்த வருடம் கழிக்கலாம். அப்படின்னா என்ன செய்யணும் 11லேருந்து என்ன செஞ்சிடணும் ஆரம்பிச்சிடணும், அதான் 20ஆக என்ன செய்யும் முடியும். இது திருமிதியில் 803வது இலக்கம். இதை சஹீஹ் என்று என்ன செய்கிறார் இவர் பதிவு செய்கிறார். 2வது பாப் லா யதுகுலுல் பைத், 2வது பாப் வந்து பாபு லா யதுகுலுல் பைத் இல்லா லிஹாஜா, இஅ்திகாஃப் இருப்பவர்கள் வந்து தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. 1867 ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஜௌஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, قالت وان كان رسول الله صلى الله عليه وسلم يدخل علي راسه وهو في المسجد فارجله, ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் இருக்கின்ற நிலையில் தலையை என்ன செய்வாங்க வீட்டுக்குள்ள கதவுக்குள்ளால தலையை போடுவார்கள், நான் என்ன செய்வேன் தலையை வாரி விடுவேன். வக்கான லா யதுகுலுல் பைத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் நுழைய மாட்டார்கள், இல்லா லிஹாஜத்தின் இதா கான முத்தகிஃபன், ரசூல் ஸல்லல்லாஹு இஅ்திகாஃப்ல இருந்தா ஏதாவது ஒரு தேவைக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க நுழைவாங்களே தவிர வேற எந்த தேவைக்கு என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ், அதாவது 1க்கு போகிறது 2க்கு போகிறது இந்த தேவைகளுக்கு என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ் நுழைவார்கள். புகாரில 2029வது இலக்கம் இது. அடுத்து 1868 அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, قالت السنة على المعتكف أن لا يعود مريضا ولا يشهد جنازة,
இந்த செய்தியில் வந்து ஒரு குறிப்பிக்கிறேன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் தலையை நீட்டுவாங்க, நான் தலையை வாரி விடுவேன்னு வருது. அப்போ அதுலேருந்து என்னென்னு சொன்னால் நமக்கு இப்படி கேட்கலாம், சீப்பு கொண்டு போனால் என்ன பள்ளிக்குன்னு கேட்கலாம், வழங்கிட்டா பள்ளியிலே வரிக்கலாம் தானே, வீட்டுக்குள்ளே தலையை போட்டு வாடுற அளவுக்கு. அப்படின்னா அன்றைய பெண்களோட வளமை கணவனுக்கு என்ன தலை சீவி விடுற எண்ணெய் பூசி விடுகின்ற வளமை வந்து புதுசாக வந்த வளமையெல்லாம் ஒன்றும் இல்லை. அன்றைக்கு என்ன செஞ்சுக்குது, அந்த வளமை இருந்திருக்கின்றனால தான் ரசூல் அங்கே செய்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு என்ன செய்யணும், தலையை நீட்டினாங்க என்ன செய்யுது வருது. இல்லைன்னா நம்ம சிம்பிளாக என்ன செய்யலாம், கண்ணாடி சீமை பள்ளி கொண்டு போய்க்கலாம் தானே சொல்லி அதை என்ன செஞ்சுக்கலாம், முடிச்சிக்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்கிறது மார்க்கத்துக்கு பிழையும் இல்லை, இது வளமையில் என்ன செஞ்சது இருந்தது அப்படின்றதுக்கு ஒரு செய்தி. ரைட். 1868வது இலக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, காலத் அசுன்ன அலல் முத்தகிஃப். இது ரசூலுல்லாஹ் சொன்னதில்ல, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அசுன்ன அலல் முத்தகிஃப். முத்தகிஃப் வந்து ஏத்துக்காஃப் இருக்கக்கூடிய சுன்னா என்னன்னு சொன்னா, அல்லாஹ் யவுத மரீதன், நோயாளி என்ன செய்யக்கூடாது, நோய் விசாரிக்க செல்லக்கூடாது. நோயாளியை ஏன்னா விசாரிக்க சொன்ன ஆரம்பிச்சானா அவர் ஏத்துக்காஃப் இருக்க தேவை, டெய்லி போய்கிட்டு தான் நிற்கணும். வலா யஷ்ஹத ஜனாசா, ஜனாசால கலந்து கொள்ள கூடாது. வலா யமஸ்ஸ இம்ரா, மனைவியுடன் உறவு கொள்ளக்கூடாது. வலா யுபாஷிர்ஹா, அவங்க தொடவும் கூடாது. வலா யஹ்ருஜ் லிஹாஜா இல்லா லிமா லா புத்த மின்ஹு, ஏதாவது தேவைக்கு வெளியாகிறதா இருந்தால் எந்த தேவைக்கும் வெளியாகக்கூடாது, மிக அவசியமான தேவைக்கு தவிர. வலா இத்திகாஃப இல்லா பிசௌம், நோன்பு இல்லாமல் ஏத்திகாஃப் இல்லை. நோன்பு இல்லாமல், நோன்பு நாளில் தான் என்னது நோன்பு பிடிச்சிக்கணும் தான் இத்திகாஃப். அப்படின்னா நோன்பு பிடிக்கிற பகல் நோன்பு வைக்கிற நாளாக என்ன செய்யணும் இருக்கணும். வலா இத்திகாஃப இல்லா ஃபி மஸ்ஜிதின் ஜாமி, ஒரு ஜமாத் நடக்கக்கூடிய ஜும்மா நடக்கக்கூடிய ஒரு பள்ளியில் தான் என்ன செய்யணும், ஜமாத் நடக்கக்கூடிய ஒரு பள்ளியில் தான் என்ன செய்யணும் ஏத்திகாஃப் இருக்க வேண்டும். இதுதான் சுன்னா. இது அபூதாவுதில் 2473வது இலக்கம். இவர் இந்த தரத்தை வந்து ஹசன் சஹீஹ் என்ன செய்கிறாரு, பதிவு செய்கிறாரு. இவருடைய இஸ்னாத் சம்பந்தமாக இவருடைய அதாவது நூலாசிரியருடைய முடிவு அதுதான். இப்போ இதில் வந்து அதாவது சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது. உதாரணமாக ஜமாத்துள்ள பள்ளியில் தான் கட்டாயமாக என்ன செய்யணும் ஏத்திகாஃப் இருக்கணுமா இல்லையா அப்படின்றதுல முரண்பாடு இருக்குது. அதே போல் என்னது நோன்பு கட்டாயமா, ஏத்திகாஃபுக்கு என்ன நோன்பு கட்டாயமா இல்லையா, இதுக்கு ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா ஒரு ஆள் வந்து நோன்பு பிடிக்காதவர் ஆகிக்கலாம், அவர் ஏத்திகாஃப் இருக்கலாமா வழங்கிட்டா, இப்படியெல்லாம் கேள்வியெல்லாம் செய்திருக்குது. இப்போ இதுவைகளுக்கெல்லாம் நேரடியான ஆதாரம் இல்லை கட்டாயம் நோன்பு இருக்கணும் என்றதோ அல்லது என்ன ஜும்மா நடக்கிற பள்ளியாக கட்டாயம் இருக்கணும் அப்படின்றதுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை. பள்ளி வாயில் ஜமாத் நடக்கக்கூடிய அதாவது பள்ளி 5 நேரம் தொழக்கூடிய ஒரு பள்ளி வாயில்னா ஏத்திகாஃப் என்ன செய்யலாம் இருக்கலாம். அதே நேரத்தில் ஒரு இரவு என்ன செய்யலாம் ஏத்திகாஃப் இருக்கலாம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு செய்தியில் என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்குறோம். அடுத்ததாக பாபு ஏத்திகாஃபின் நிசா, பெண்கள் ஏத்திகாஃப் இருத்தல். இப்போ இந்த விஷயங்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இப்படி அசர் இருக்குது, இப்படி ஒரு செய்தி இருக்குது, இதான் மிக முக்கியம். இங்கே ஒரு ஹதீஸ் இருக்குது, இப்படி ஒரு அசர் இருக்குது, இந்த தகவல் மிக முக்கியம். அதில் உள்ள ஃபிக்ஹ் எடுத்துக்கிற இரண்டாவது எங்களுக்கு இப்படி ஒரு தகவல் தெரிஞ்சாலே, ஆயிஷா சொன்னதா இப்படி ஒரு கூற்று ஒன்று இருக்குது, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு இப்படி ஒரு தக்வான் என்ற ஒரு தொழுவிச்சதாக ஒரு என்னது ஒரு செய்தி மோத்தா மாலிக்ல என்ன செய்தி வருது. உமர்லான காலத்தில் இப்படி 20 தொழுவிச்சதாக யஸீத் இப்னு ரூமான் என்றவர் என்னது அறிவிக்கிறாரு. இப்படி அந்த தகவல்கள் மிக முக்கியம். அதுக்கு பின்னால் ஃபிக்ஹ் நம்ம என்ன செய்யலாம் ஒரு அளவு எடுத்துக்கொள்ளலாம். ரைட். பெண்கள் தொழுவித்தல், இந்த பெண்கள் ஏத்திகாஃப் இருத்தல் 1869வது இலக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, காலத் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅதகஃபு ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான், ரமலானுடைய இறுதி இரவுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃப் இருப்பார்கள். ஃபகுன்து அத்ரிபு லஹு ஹிபா, நான் ரசூல் அவங்களுக்கு ஒரு டென்ட் ஒன்று பள்ளிக்குள்ள என்ன செய்வேன், அதுக்குள்ளே போயிட்டு வாரத்துக்கு மாதிரி டென்ட் ஒன்று என்ன செய்வேன் அமைப்பேன். ஃபயுஸல்லி சுபஹ சும்ம யதுகுலு, ரசூல் அவங்க சுபஹ் தொழுவார்கள், பின்னர் அதுக்குள்ளே போவாங்க. சுபஹ் தொழுவார்கள், பின்னர் அதுக்குள்ளே என்ன செய்வாங்க போவாங்க. ஃபஸ்தஅதனத் ஹஃப்ஸா ஆயிஷான் தத்ரிப ஹிபாஅன் ஃபஅதினத் லஹா. இப்போ ஹஃப்ஸா என்ன செய்கிறாங்கன்னா ஆயிஷா அவங்கள்ட்ட அனுமதி கேட்குறாங்க, எனக்கு ஒன்று டென்ட் ஒன்று அடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் தான் அடிப்பாங்க. அப்போ ஆயிஷா அவங்கள்ட்ட அப்போ ஃபஅதினத் ஆயிஷா சொல்கிற ஹஃப்ஸாக்கு என்னது, நீங்கள் ஹஃப்ஸா இல்லாமல் ஆயிஷாலாம் மிச்சம் என்னது நட்பில் நெருக்கமானவங்களாக இருப்பாங்க விளங்கிட்டா. அப்போ உமர்லாங்கோட மகள் அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு டென்ட் ஒன்று அடிச்சாச்சு. ஃபதரபத் ஹிபான் ஃபலம்மா ரஅத்ஹு ஸைனப் பின்த் ஜஹஷ், ஸைனப் பின்த் ஜஹஷ் இதை காண்றாங்க, 2 டென்ட் இருக்கு. இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு டென்ட்டு, ஹஃப்ஸாவுக்கு ஒரு டென்ட். தரபத் ஹிபான் அவங்க கூட ஒரு டென்ட் அடித்தாங்க. இங்கே ஹஃப்ஸாலாம் அனுமதி கேட்டு ஒரு டென்ட் அடிக்கிறாங்க. அங்கே ஸைனப் என்ன செய்கிறாங்க, அவங்க கொண்டு போய் என்ன செய்கிறாங்க ஒரு டென்ட் அடிக்கிறாங்க. ஃபலம்மா அஸ்பஹன் நபி, ரசூலுல்லாஹ் சுபஹ் தொழு விட்டு பார்க்குறாங்க டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு, ஏத்திகாஃபு போக பார்க்குறாங்க. அல் அஹ்பியா டென்ட் பள்ளியில் அங்கங்கே டென்ட்டுனா அவங்க தொழாத பகுதி ஒன்று இருந்தது, சுஃபா வாசியில் இருக்கக்கூடிய பகுதி இருக்குது. ஏன்னா அவங்க ஆரம்பமாக எங்கே தொழுவிட்டு இருந்தாங்க, சிரியா நோக்கி தொழுவிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அப்படியே சேஞ்சாக எங்கே தொழுதாங்க, இந்த பக்கம் தொழுதாங்க. அப்போ இந்த பக்கம் தொழுதாங்கன்னா அந்த பக்கத்தை விட்டுட்டாங்க. இப்போ நேராக இங்கே வந்து இந்த பக்கம் தொழுதாங்க. சரியா தொழுது அந்த பகுதி தான் சுஃபாவாக இருந்துச்சு. அப்போ அங்கே தான் டென்ட் என்ன செஞ்சாங்க அடித்தாங்க. அப்போ அங்கங்கே சின்ன டென்ட்னா பெரிய டென்ட்டை போட்டு அதுக்குள்ளே எல்லாம் பொசி மிஷினில் இறக்குறோமா அப்படி டென்ட்டில் விளங்கிட்டா, சும்மா சாதாரணமாக ஒரு 2 பேர் உட்கார்றதுக்கு மாதிரியான உள்ளுக்கு போயிட்டு வர மாதிரியான டென்ட், இந்த ஒரு டென்ட் அடிச்சாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுவிட்டு பார்க்குறாங்க, அங்கெல்லாம் டென்ட்டு தான் இருக்குது.
ஆல் பிர்ர துரோன பிஹின் அப்படின்ட்டு அதை சொல்லுவாங்க. கேட்குறேன், இவங்கெல்லாம் நன்மை செய்கிறதுக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இவங்கெல்லாம் நன்மை செய்கிறதுக்கு தான் இந்த டென்ட்டை அடிச்சிக்கிறாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு பார்க்குறாங்க, இது வந்து ரோசத்தில் என்ன செய்யுது, இந்த டென்ட்டெல்லாம் வந்துருக்கு, இந்த டென்ட் வந்து ரோசத்தில் வந்த டென்ட் அப்படின்ற ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்குது. அதனால ஆல் பிர்ர துரோன பிஹின், இவங்கெல்லாம் நன்மை செய்கிறதுக்கு வந்தா நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லிட்டு ஃபதரக்கல் இஅ்திகாஃப ذلك الشهر, இதுக்கு ஒரே தீர்வு, ரசூலுல்லாஹ் அங்கே டென்ட்டை கலைஞ்சிட்டாங்க. அந்த வருஷம் இஅ்திகாஃப் இருக்கல, அந்த மாதமே என்ன செய்யலை ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப். வேற இதை தீர்க்கிறதுக்கு வேற வழி இல்லை, அது தீர்க்கிறதுக்கு ஒரே வழி ரசூலுல்லாஹ் டென்ட்டை என்னது தூக்குறது தான் வழி. அதை சேர்த்து என்ன செஞ்சுட்டாங்க, தூக்கிட்டான். அந்த மாதமே இஅ்திகாஃப் இல்லை. சரியா? அப்போ பார்த்துக்கோங்க. ரைட். சும்மா அத்தகஃப அஷ்ரம் மின் ஷவ்வால், பின்னர் ஷவ்வாலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நாள் இஅ்திகாஃப் இருந்தாங்களாம். இஅ்திகாஃப் எங்கே போயிட்டு போய் ரமதான்லேருந்து ஷவ்வாலில் இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு காரணமே இந்த பெண்கள் பள்ளியில் கொண்டு வந்து என்ன செஞ்சது, டென்ட்டெல்லாம் அடிச்சது. ரைட். இது புகாரியில் 2033 இலக்கு. இதை பிற்காலத்தில் அறிவிக்கிறது யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் என்ன செய்கிறாங்க, இதை அறிவிக்கிறாங்க, இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி. 2033 புகாரில் வரும். அப்போ ரசூலுல்லாஹ் அடுத்த வருஷம் இஅ்திகாஃப் இருந்து கதா செஞ்சுக்கிறாங்க. இன்னொன்று என்ன, ரமதானில் செய்ய வேண்டிய இஅ்திகாஃபை ஷவ்வாலில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க, கதா செய்திருக்கிறார்கள். ரைட். அடுத்தது 1870 ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, காலத் அத்தகஃபத் மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இஅ்திகாஃப் இருந்தார்கள். இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பெண்மணி இஅ்திகாஃப் இருந்தா, இம்ராத்து மின் அஸ்வாஜிஹி முஸ்தஹாலா, ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் ஒரு மனைவி ரசூலுல்லாஹ்வோட இஅ்திகாஃப் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. முஸ்தஹாலா, அவங்களுக்கு தொடர் உதிர போக்கு இருக்குது. தொடர், அதாவது பெண்கள் இஅ்திகாஃப் இருக்கிற தடை செய்யலை ரசூலுல்லாஹ். பெண்கள் தாராளமாக என்ன செய்யலாம், இஅ்திகாஃப் இருக்கலாம். அவங்களுடைய பாதுகாப்பு, அந்த சூழல், அந்த அமைப்பு இருக்குமாக இருந்தால், இப்போ இங்கே சவுதி அரேபியாவிலாம் அதுக்கான செப்பரேட்டான என்னது வழிகள், ஏற்பாடுகள் இருக்குது. இஅ்திகாஃப் இருக்கிற பிள்ளையெல்லாம் இல்லை பெண்கள். அப்படி இஅ்திகாஃப் இருக்கிற நேரத்தில் ஒரு பெண்மணி தொடர் உதிரப்போக்குள்ள மாதாவிடா இல்லை, தொடர் உதிரப்போக்கு தான் என்ன செய்யலாம், தொழணும், நோன்பு வைக்கணும், அவர் சாதாரணமான தொடர் உதிரப்போக்கு இருக்கும். ஃபகான தரல் ஹும்ரத வ சுஃப்ரா, அவங்களுக்கு மஞ்சள் நிறம், அதே போல் சிவந்த நிறத்துல எல்லாம் ரத்தம் என்ன செய்யும், போகும். இஅ்திகாஃப் இருந்த நேரத்தில் ஃபருப்பமா வதஅன தஸ்த தஹ்தஹா வஹிய துஸல்லி, இப்போ அவங்க தொழுவாங்களா இல்லையா, தொழுகிற நேரத்தில் சில நேரத்தில் ப்ளீடிங் ஆகும். அதனால நாங்கள் சில பாத்திரத்தை கூட கீழே என்ன செஞ்சுக்கிறோம், வைத்திருக்கிறோம் அப்படின்னு ஆயிஷாலாம் சொல்கிறாங்க. இது வந்து புகாரி 2037. அதை யாரும் ஒன்று செய்யலை, குறையாக பள்ளியில் பேசலை. என்னது இவங்களுக்கு தேவையா, வீட்டில் தொழலாமே, இப்படி ஒரு இந்த மாதிரி வார்த்தை எதுவுமே என்ன செய்யலை, யாரும் பேசலை. நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறோம், அவங்களோட ப்ளீடிங் அதில் பள்ளியில் வடியாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், பாத்திரத்தை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த செய்தி புகாரில் 2037 இலக்கம். அதாவது ஒதுக்குற சமுதாயமாக முஸ்லீம் சமுதாயமெல்லாம் என்ன செய்யலை இருக்கல. இடத்து இதை விட ஒரு பெரிய செய்தி பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. ரைட். அடுத்தது 4வதாக பாபு ஹல். இப்போ இதெல்லாம் சிலருக்கு புதிய தகவலாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்போ இந்த தகவல்கள் மிக முக்கியம். சரியா? இது மேலதிக உதிரப்போக்குள்ள பெண் இஅ்திகாஃப் இருக்கலாமா, அவங்களோட ப்ளீடிங் பள்ளியை பாதிக்காது, பிரச்சனை இல்லை. நபித்தோழிகள் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதுக்கு ஒரு தட்டை வச்சிருக்கிறாங்க அவங்க தொழுகிற டைமில், அப்படின்றலாம் செய்தியெல்லாம் என்ன செய்யுது இதில் வருது. ரைட். அடுத்ததாக 4வது பாபு ஹல் யஹ்ருஜுல் முத்தகிஃப் லி ஹவாயிஜிஹி, தன்னுடைய தேவைகளுக்காக இஅ்திகாஃப் இருப்பவர் வெளியே போகலாமா. 1871 அன் அலி இப்னுல் ஹுசைன், அலி இப்னுல் ஹுசைன் ஹுசைன் அவங்களுடைய அதாவது தந்தையுடைய பேரும் என்ன, அதாவது அலி, ஹுசைனோட மகனுடைய பேரும் அலி. அன் அலி இப்னுல் ஹுசைன் அன் சஃபிய்யத ஸௌஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பரத்து, அதாவது சஃபியா ஸௌஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சஃபியா அவங்களுக்கு அறிவிச்சாங்களாம் அலிக்கு. அக்பரத்து அன்ஹா ஜாஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். தஸூரு ஃபி இஅ்திகாஃபி ஃபில் மஸ்ஜித், ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க, சஃபியா சந்திக்கிறதுக்கு என்ன செய்றாங்க, தெரிஞ்ச செய்தி வராங்க. ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமலான், ரமலானுடைய கடைசி 10ல். ஃபதஹத்தத் இன்தஹு சா, ரசூலுல்லாஹ்களோட கொஞ்ச நேரம் என்ன செய்றாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சும்ம காமத் தன்கலி, பின்னர் அவங்க போறாங்க. ஃபகாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஹா யக்லிபுஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக என்ன செய்றாங்க, விட்டுட்டு வரதுக்காக போகிறாங்க. சிலவங்களோட வீடு கிட்டே இருக்கும், சிலருடைய வீடு பள்ளி விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கும். பள்ளியை சுற்றி தான், ஆனால் கொஞ்சம் தூரமாக இருக்கும், வெளியால் போக வேண்டியிருக்கும். ஹத்தா இதா பலகத் பாபல் மஸ்ஜித் இந்த பாபி உம்மி சலமா, பள்ளியுடைய பாபு உம்மு சலமா ரதில் அவங்களுடைய பாபு, உம்மு சலமாவோட வீடு இருக்குது, அந்த பாபு பள்ளியுடைய பாபு. அந்த இடத்துக்கிட்ட வந்த உடனேயே மர்ர ரஜுலானி மினல் அன்சார், அன்சார்கள் 2 பேர் போய் கண்டிக்கிறாங்க. ஃபசல்லமா அலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் அவங்கள்ட்ட சலாம் சொல்லிட்டு போகிறாங்க. ஃபகாலா, அப்போ அந்த நேரத்தில் 2 பேரும் சொல்கிறாங்க, இல்லை இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, அலா ரிஸ்லிக்குமா, அப்படியே நில்லுங்கண்ணா, என்ன அப்படி நில்லுங்க. இன்னமா ஹிய சஃபியா, என்னோட வாரது யாரு, சஃபியா தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. பின்த் ஹுயை,
குயையுடைய மகள் சஃபியானா. ஃபகால் அவங்க ரெண்டு பேரும் சுபஹான் அல்லா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் மிக தூய்மானவ. கபுர் அலைஹிம், அவங்களுக்கு அது பெருசாயிட்டு. ரசூலாங்க அப்படி சொன்னது பெருசு தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னது, சஃபியா அதான் என்னோட போறாங்க சொன்னால் அவங்களுக்கு பெரிய பாரமாயிட்டது. ஏண்டா நாங்கள் சொன்னாலும் பெரிய பாரமாக தான் இருக்கும். சாதாரணமாக ஒத்துட்டு போல என் மனைவி தான் போகிறான்னு சொன்னால் நமக்கே என்ன செய்யும், நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நாள் முடிஞ்சு நமக்கு அப்போ தான் சந்தை ஸ்டார்ட் விளங்கிட்டா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டதுனால அது தூய்மை, அதனால் அவங்களுக்கு அது பெரிய பாரமாக இருக்குது. சாதாரண ஒரு ஆள் சும்மா போகிறாள் நிறுத்தி என்ன மனைவி தான் போகிறாங்கன்னா அப்புறம் என்ன செய்யும், இவரா வந்து என்ன செய்கிறாரு தெளிவுபடுத்துகிறாருன்றது ஒரு பிரச்சனை உண்டா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டதுனால அவங்களுக்கு கபுர் அலைஹிமா அது என்ன செஞ்சுட்டு பெரிய பாரமாயிட்டு. எங்களே ரசூலா இப்படி நினைச்சிட்டாங்களே, எங்கள்கிட்ட இப்படி சொல்லிட்டாங்களேன்னு பாரமாயிட்டு. இந்த வார்த்தை வருது அதில் மிக முக்கிய. இந்த ஹதீஸ் நீங்கள் பலமுறை கேட்டிருப்பீங்க. கபுர் அலைஹிமா, அவங்க 2 பேருக்கு அது பாரமாக இருந்தது என்றது இந்த செய்தியில் என்ன செய்யுது, அந்த மாதிரி நடந்தது பாரமாக இருந்தது. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலாங்க சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யப்லுகு மினல் இன்சானி மப்லகத்தம், ரத்த நாளங்கள் ஓடுமிடமெல்லாம் என்னது ஷைத்தான் என்ன செய்கிறான், மனிதன்கிட்ட இருக்கிறான். வைன்னி ஹஷீது ஐ யக்திஃப ஃபீ குலூபிக்குமா ஷையன், நான் பயந்துட்டேன், உங்களோட உள்ளத்தில் வந்து என்னது ஷைத்தான் ஏதாவது போட்டுருவானோண்டு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஷீத், நான் பயந்து. அப்போ என்ன எல்லா நேரத்திலும் கூப்பிட்டு வழங்கப்படுத்திருக்கிற அவசியம் இல்லை, ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு வழங்கிட்டா. நம்ம பயந்தால் வழங்கிட்டா, நம்ம ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் இப்படி இன்னைக்கு ஆகிருமோ ஒன்று பயந்தால் மட்டும் என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். என்ற ரசூலுல்லாஹ் வார்த்தை எப்படி சொல்கிறாங்க, இன்னி ஹஷீத்து, நான் பயந்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. புகாரி 2035. ரைட். 5வது பாபா அல் இஜ்திஹாத் ஃபில் அஷ்ரில் அவாஹிர், கடைசி 10 வந்து இபாதத் செய்வதற்கு பெரும் முயற்சி எடுத்தல். அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, காலத் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தഖல அல் அஷ்ரு, இறுதி 10 வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷத்த மிஸரஹு, தனது ஆடையை கட்டிக்கொள்வார்கள். வ அஹ்யா லைலஹு, அன்ற இரவு முழுமாக என்ன செய்வாங்க, வாழ வைப்பார்கள், அப்படின்னு என்ன விழித்திருப்பார்கள். வாயகத அஹ்ல, குடும்பத்தை எழுப்பி விடுவார்கள். முஸ்லிமில் எப்படி வருதுன்னா, ஜத்த வஷத்தல் மிஸர, அதாவது மிகவும் முயற்சி எடுப்பார்கள், தனது கீழாடையை கட்டிக் கொள்வார்கள். வஃபி ரிவாயத்தின் முஸ்லிமில் இன்னொரு அறிவிப்பில் காலத் கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா இஜ்தஹிது ஃபீ கைரிஹி, மாதங்களில் ஏனைய காலத்தில் எடுக்காத முயற்சி ரசூலுல்லாஹ் கடைசி 10 என்ன செய்வார்கள், எடுப்பார்கள். இதில் ஷத்தல் மிஸர, ஷத்த மிஸர, தனது கீழாடையை கட்டிக் கொள்வார்கள் என்பது ரசூலுல்லாஹ் கட்டி தானே வைப்பாங்க, அப்பயும் திருப்பி கட்டிக்கொள்வார்கள் ஏன் வருது அப்படின்னா, அவ்வளவு இபாதத்தில் ஈடுபடுவார்கள் என்றதுக்கு அடையாளமாக இது என்ன செஞ்சிருக்கும், சொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்றான். அதாவது கீழாடையை கட்டிக்கொள்வார்கள் சொன்னால் இபாதத்து விஷயத்தில் அவர்கள் கடும் கவனத்தை என்ன செய்வாங்க, எடுப்பார்கள் அப்படி என்று சொல்லி அர்த்தம். அதுக்காக வேண்டி வரிஞ்சு கட்டிக்கின்னு ரெடியாகிறன்னு சொல்லுவாங்களே, வரிஞ்சு கட்டிக்கின்னு ரெடியாகி நான் சொல்லி, அந்த மாதிரி கருத்தில் இது என்ன செய்திருக்கு, யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. தன்னோட குடும்பத்தையும் என்ன செய்வார்கள், ரசூலாங்க இரவு முழுதும் அதாவது வாழ வைத்தார்கள் என்ற மாதிரி வரக்கூடிய செய்தி இந்த வார்த்தையில் அவர் வஹ்யா லைலஹு, தன்னை இரவை வாழ வைப்பார்கள் என்பது இறுதி 10 தான் என்ன செய்யுது வரக்கூடிய செய்தியாக நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது புகாரில் 2024, முஸ்லீமில் 1175. அடுத்தது இன்னொரு 10 நிமிஷமா இன்ஷா அல்லாஹ். ஃபஸ்லு ராபி, 4வது பகுதி, இறுதி பகுதி. இது சியாமு தத்தவு. இப்போ 1வது பகுதி ரமலான் தொடர்பான சட்டங்கள், 2வது இரவு தொழுகை, 3வது இத்திகாஃப், 4வது சுன்னத்தான நோம்புகள். இவ்வளோதான் வணங்கிட்டா. அப்போ நமக்கு ரமலானை பற்றி அந்த டிவிஷனை சரியான செய்யும் பதியும். அதாவது சியாமு தத்தவு, சுன்னத்தான நோம்பு. 1வது பாபு சௌமிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கைரி ரமலான், ரமலான் அல்லாத காலத்தில் ரசூலுல்லாஹ் நோம்பு எப்படி இருந்தது. 1873வது இலக்கம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஹத்தா நகூல லா யுஃப்திர் வ யுஃப்திர் ஹத்தா நகூல லா யஸூம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பார்கள், இவர் இனி விடவே மாட்டார் என்று சொல்றாலும் நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, நோன்பு திறந்துக்கிட்டே இருப்பாங்க, நோன்பு விட்டு நோன்பே பிடிக்க மாட்டாங்க, இனி நோன்பே பிடிக்க மாட்டார் என்று சொல்ற அளவுக்கு ரசூலாங்க என்னது நோன்பு பிடிக்காமலும் என்ன செய்வார்கள் இருப்பார்கள். ஃபமா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல சியாம ஷஹரின் இல்லா ரமலான், ஒரு மாதத்தை முழுசா நோன்பு பிடிச்சதான நான் கண்டதே இல்லை, எதை தவிர ரமலான் மாதத்தை தவிர. வமா ரஅய்து அக்ஸர சியாம மின்ஹு ஃபீ ஷஅபான், ரமலானை விட கூடுதலாக நோன்பு பிடிச்ச மாதமாக இது ஷஅபான் இருந்துச்சு அப்படின்னு வருது. புகாரில் 1969. ரைட். பாபு 2வது பாபு, பாபு நஹி அன் சௌமித் தஹர் வல் ஈதைன் வ அய்யாமு தஷ்ரீக், காலம் முழுதும் நோன்பு பிடிக்கக்கூடாது, 2 பெருநாட்கள் நோன்பு பிடிக்கக்கூடாது, அய்யாமு தஷ்ரீக் அதாவது துல்ஹிஜ்ஜாட 11, 12, 13 என்ன செய்யக்கூடாது, நோன்பு பிடிக்கக்கூடாது என்று வரக்கூடிய செய்திகள். 1874 அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறான், கால அலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்ன. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸை பொறுத்த வரைக்கும் இபாதத்தில் மிகவும் மஅரூஃப். ஹஸனுல் பஸ்ரி நம்ம தாபீன்கள் அறிஞ்ச மாதிரி நீங்கள் சஹாபியில் ஒருத்தரை சொல்கிறேன்னா யாரை சொல்லணும், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவ்வளோ இபாதத்து.
அப்போ யா அப்துல்லாவே ரசூலுல்லாஹ் சொல்ற அலம் உஹ்பர் அன்னக தசூமுன் நஹார வ தகூமுல்ல, எனக்கு செய்தி கிடைக்குது நீங்க காலம் ஃபுல்லா பகல் நோன்பு பிடிக்கிறீங்க, இரவு ஃபுல்லா வணங்குறீங்க, தூங்குறீங்க இல்லைன்னு செய்தி கிடைக்குதுன்றாங்க. செய்திகள் எனக்கு வர மனைவி மூலம் வருது. ஆயிஷாட்ட ஒரு தடவை மனைவி வந்து இப்படி தான் பாருங்க அப்துல்லா இப்படி தான் இருக்கிறாருன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்கிட்ட முறையிடுறாங்க இல்லைங்கிட்டா. அப்போ அந்த செய்தியில் வர்ணிசா யன்சுரு பாதுஹுன்ன பாதா, பெண்கள் ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்வார்கள். அதனால் நான் போய் ரசூலுல்லாஹ்கிட்ட இதை என்ன செஞ்சேன் முறையிட்டேன். ஆயிஷாலாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஃபகுல்து பலா யா ரசூலுல்லாஹ், ஆம்னா அப்படி தான் என்ன செய்யுது நடக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்கிறாங்க. கால ஃபலா தஃபால், இதுக்கு பூரா அப்படி செய்ய வேண்டாம், இதுக்கு பின்னால் அப்படி செய்ய வேண்டாம். அப்புறம் ரசூலுல்லாஹ் எந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இப்படி ஒரு சஹாபி கிடைச்சாருன்னு சொன்னதா இல்லை. லா தஃபால், அப்படி செய்ய வேண்டாம். சும் வ அஃப்திர், நோம்பு பிடிங்க நோம்பு விடவும் செய்ய. வக்கும் வனம், சும் வ அஃப்திர் வக்கும் வனம், எலும்பி தொழுங்க தூங்கவும் செய்யுங்க, ரெண்டும் செய்யுங்க. ஃபைனலி ஜசதிக்க அலைக்க ஹக்கா, உங்களோட உடலுக்கு உங்கள் மீது ஒரு கடமை உண்டு. வைனலி ஐனிக்க அலைக்க ஹக்கா, உங்களோட கண்ணுக்கு ஒரு கடமை உண்டு. வைனலி ஜௌஜிக்க அலைக்க ஹக்கா, உங்கள் மனைவிக்கு உங்களுக்கு ஒரு கடமை உண்டு. வைனலி ஜௌரிக்க அலைக்க ஹக்கா, உங்களோட விருந்தாளிக்குன்னு உங்களுக்கு ஒரு கடமை உண்டு. இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. விருந்தாளிக்குன்ற ஒரு கடமை உண்டு. இந்த ஹதீஸ்ல என்ன செய்யும் வரும், வைனலி ஜௌரிக்க லிஸாயிரிக்க அலைக்க ஹக்கா, உங்களுடைய விருந்தாளிக்குன்னு உங்களுக்கு ஒரு கடமை உண்டு. விருந்தாளி வார டைம்லேயே நோம்பு பிடிச்சிருக்கிறது, அவர் வார டைம்லேயே நேரத்தில் எழுப்பி தொழுதுட்டிருக்கிறது விளங்கிட்டா. இது விருந்தாளுடைய கடமை என்ன செய்யும், அவர் வந்து உட்காந்துட்டு இருப்பார், சாப்பாடு வரும் சாப்பிடுவார், என்னது இவர் தான் தொழுகிறாரு இருக்கிற, அவருக்கு வேற வேலை இல்லை. இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வ இன்ன பி ஹஸ்பிக், உங்களுக்கு போதும் அந்த தசூம குல்ல ஷஹரின் சலாசத் ஐயா, ஒரு மாசத்துக்கு 3 நோம்பு பிடிச்சா போதும் பண்றாங்க சொல்லலாம். ஒரு மாதத்துக்கு நீங்க 3 நோம்பு பிடிச்சால் போதுமானது. ஃபஇன்ன லக பிகுல்லி ஹஸனத்தின் 10 அம்சாலிஹா, ஏனண்டா உங்களுக்கு ஒவ்வொரு நன்மையிலே 10 மடங்கு உண்டு. அப்போ ஒன்று பிடிச்சிங்கன்னா 10 நாள் நோம்பு பிடிச்ச நன்மை உங்களுக்கு என்ன செஞ்சிடும் கிடைச்சிடும். அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 30 நோம்பு பிடிச்ச நன்மை உங்களுக்கு கிடைத்து விடும். ஃபஇன்ன தாலிக சியாமு தஹ்ரி குல்லிஹி, அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க காலம் முழுசா நோம்பு பிடிச்ச மாதிரி இருக்குது, வர்ற முல்லா என்னது நோம்பு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. இதுல 3 சொல்றது 11 என்னது அந்த 13 14 15 அல்ல, 13 14 15 அடங்கும். அது மட்டும்தானது இல்லை விளங்கிட்டா. ஒருத்தர் ஒவ்வொரு திங்களை செலக்ட் பண்ணி என்ன செய்யறாரு 3 பிடிக்கிறார், அல்லது வியாழனை செலக்ட் பண்ணி எப்படியோ 3. ரைட், ரசூலுல்லாஹ் இவங்கள சொன்னாங்களா ஃபஷத்தத்து, நான் ரசூலுல்லாஹ்ல கடுமையாக்கினது போதாது அல்லாஹ்வின் தூதரே, மாசத்துக்கு 3 எப்படி சரியா வரும், காலம் முழுசா நோன்பு பிடிச்சிட்டீங்கன்றது. அப்ப அவர் கடுமைப்படுத்த ஃபஷுத்தித அலைஹி, நான் சொல்ற கடுமைப்படுத்தினேன், எனக்கு கடுமைப்படுத்தப்பட்டது. எனக்கு பிற்காலத்துல தான் சொல்றாரு, குல்து யா ரசூலுல்லாஹ் இன்னி அஜிது குவா, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு சக்தி இருக்கு நல்லா பிடிக்கலாம் அப்படின்றாங்க. கால ஃபசும் சியாம நபி இல்லாஹி தாவூத் வலா தஸித் அலை, அப்படின்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்ச நோம்பு மாதிரி பிடிங்க, அதை விட கூட்ட வேண்டாம் என்றான். குல்து வமா கான சியாமு நபி இல்லாஹி தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோம்பு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. கால நிஸ்ஃபத் தஹர், அவர் வந்து அரைவாசி காலம் பிடிப்பார், அப்படின்னா 6 மாசம் நோம்பு பிடிப்பார். 6 மாசம் நோம்புனா என்ன, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அப்படி பிடிச்சா 6 மாதங்கள் என்ன செய்யும் நோம்பு பிடிச்ச மாதிரி அமையும். ஃபகான அப்துல்லா யகூலு பஅதமா கபிர், ஆனால் பிற்காலத்தில் இவர் வயசாயிட்டார். இப்போ ரசூலுல்லாஹோட வசியத்தை முக்கியம் புரிஞ்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்ணி அதுக்கு பின்னால் அவர் கடுமை காட்டி ஒரு விஷயம் சொல்லப்பட்டுட்டா அது அவருடைய அளவில் வாஜிப். யார் அளவில் யாருக்கு சொல்லப்பட்டுச்சோ அவருக்கு கடமைண்டாகிரும். அவர் சொல்றாரு ஃபகான அப்துல்லா யகூல் பஅதமா கபீர், வயதான யா லைத்தனி கபில்து ருக்ஸத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அப்ப தந்த சலுகையை ஏத்திரிக்க கூடாதான்றாரு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப தந்த சலுகை நான் ஏற்றிருக்க கூடாதா அப்படின்னு புகாரில 1975 இலக்கத்தின செய்தி, இந்த செய்தி வரக்கூடியதை பார்க்கிறோம். ரைட், இது அப்துல்லா பின் அம்ருல் ஆஸ்ல வைன் அலி ஜௌரிக்கு அலைக்க ஹக்கா முக்கியமான ஒரு விஷயம், விருந்தாளிக்கு ஒரு கடமை உண்டு. 1875 ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, வான் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹும், ஆயிஷா ரலியல்லாஹு இப்னு உமர் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, قال لم يرخص في ايام التشريق اي يصمن الا لمن لم يجد الهديه, ஐயாமு தஷ்ரீக்கில் யாருக்கும் நோம்பு பிடிக்க சலுகை வழங்கப்படவில்லை, யாருக்கு ஹதி கிடைக்கவில்லை அவருக்கு தவிர. 10 நோம்பு பிடிக்கணுமே வழங்கிட்டா, ஹஜ்ஜில் அதாவது அந்த ஹஜ்ஜில் 3 திரும்பி வந்தால் 7 பிடிக்கணும் வரதே ஹதி இல்லாதவருக்கு, அவரை விட என்ன செய்யலாம், அந்த 11 12 13 என்ன செய்யலாம் நோம்பு பிடிக்கலாமே தவிர வேறு யாருக்கு என்னது ஐயாமு தஷ்ரீக்கில் நோம்பு பிடிக்கிற சலுகை வழங்கப்படவில்லை. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். புகாரில 1997 ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவும் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவர் சலுகை வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்களா, இந்த சலுகை வழங்கப்படவில்லை, யார் சலுகை வழங்கவில்லை, அப்ப ரசூலுல்லாஹ் வழங்கவில்லைன்னு அர்த்தம். இந்த பேருக்கு சலுகை வழங்கிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு செய்தியா இல்லை, ஐயாமு தஷ்ரீக்கில் 11 12 13 நோம்பு பிடிக்க கூடாதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் யார் பிடிக்கலாம், ரசூலுல்லாஹ் சலுகை வழங்கிக்கிறாங்க, இந்த ஹதி கொண்டு வராமல் 10 நோம்பு பிடிக்கணுமே
அதாவது சலாசா ஃபில் ஹஜ்ஜில் வந்து 3 வசபாத்தி நிதாராஜாவத்தும் நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னா 7 பிடிக்கணும் வரக்கூடிய அதில் 3 என்ன செய்யலாம், ஒரு அங்கே ஆரம்பிச்சிடலாம். 1876 இலக்கம் அன் நுபைஷா அல் ஹுதலி. நுபைஷா அல் ஹுதலி அறிவிக்கிறார், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நுபைஷா வந்து ஆண்பாலா. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஐயாமு தஷ்ரீக் ஐயாமு அக்லின் வ ஷுர்பின். இந்த ஐயாமு தஷ்ரீக் இருக்குதே, இது வந்து ஐயாமு அக்லின் வ ஷுர்பின், என்ன உன்ற குடிக்கிற பெருநாள் நாள். இது இதில் நோம்பு என்ன செய்யக்கூடாது, பிடிக்கக்கூடாது. இது முஸ்லீமில் 1141. 1877 இலக்கம் அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அன் சியாமி யௌமைன் யௌமில் அத்ஹா வ யௌமில் ஃபித்ர். ரசூலுல்லாஹ் 2 நோன்பை தடுத்தாங்க. ஒன்று ஹஜ் பெருநாள் நாள், இன்னொன்று நோன்பு பெருநாள் நாள் நோன்பு பிடிப்பதை தடுத்தார்கள். முஸ்லீமில் 1138. ஆனால் இதுக்கு பதிலாக 8 கட்டப்பட்ட ஹதீஸ் எல்லாம் வச்சு விட்டுருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம், நிறைய தப்லீக் ஜமாத் சகோதரர்கள் இது செய்வாங்க. பெருநாள் நாளில் பார்த்து என்ன செய்வாங்க, நோன்பு பிடிப்பாங்க. பெருநாள் நாள் இரவில் எழுப்பி தொழுவாங்க. அதில் டபுள் மடங்கு நன்மைக்குன்னு சொல்லி, அதாவது வருத்தி கொள்வதில் நன்மை உண்டு என்ற தியரி அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க. அது சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களும் 8 கட்டப்பட்ட ஹதீஸ்கள். இந்த செய்தி முஸ்லீமில் வருது, என்ன ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள் என்ன செய்து வருகிறது. ரைட். அடுத்தது அதாவது நோன்பு பிடிக்கிறத தடுத்தாங்க. அதே போல 1878 இலக்கம் அன் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அறிவிக்கிறான், கீல யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கப்பட்டது, இன்ன ஃபுலானன் லா யுஃப்திரு நஹாரத் தஹர். இப்படி ஒருத்தர் இருக்கிறார்,